நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீதையினுடைய கடவுள் யார்? கீதையினுடைய கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரா இல்ல சிவசங்கரரா? கீதையினுடைய முதல் அத்தியாயம் விஷாத் யோகத்துல இருந்து கடைசி 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாஸ் யோகம் வரைக்கும் அர்ஜுனர் கடவுளை கூப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணிருக்க ஒரு வார்த்தையும் கீதையினுடைய கடவுளை தான் பிரத்யட்சம் பண்றது. அது மூலமாக கீதையினுடைய கடவுள் தான் அதாவது வெளியேறுகிறார். அர்ஜுனர் கடவுளை கூப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணிருக்க சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, காலோஸ்மி, அதாவது நான் தான் மகா காலம். சர்வாரம்ப பரித்தியாகி, அதாவது உலகத்தின் அபிமானங்களை விட்டு தருபவர். குட்டஸ்ட், அதாவது உயர்ந்த மலையில் இருப்பவர். தேவ் தேவஸ்யம், அதாவது தேவதைகளுக்கெல்லாம் தேவதை. சமலோஷ்டாஸ்ம காஞ்சனம், அதாவது மண்ணு கல்லு தங்கத்தில் சமமானவர். இந்த எல்லா பட்டமும் எந்த தேவதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஒருவேளை இது ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சொல்லப்பட்டிருந்தா அவரை மகா கல்லன் கூட சொல்லியிருப்போம். சந்தனத்தை கூடவே சாம்பலும் பூச்சுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உயர்ந்த மலையில் இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் தேவதை மகாதேவனும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதிலிருந்து ஒரே ஒரு பட்டம் கூட ஸ்ரீகிருஷ்ணருக்கு தரப்படல. இது எல்லா பட்டமும் யாருக்கு தரப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மகாதேவனுக்கு தான் தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் கீதைக்கு மட்டும்தான் பகவான் வாட்ச், அதாவது கடவுள் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு அந்த பட்டத்தை கொடுத்திருக்காங்க. கிருஷ்ணரை நம்ம பகவான் கடவுள்னு சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளா இருந்தா கோபேஸ்வரன் கோயில்ல கிருஷ்ணனுக்கு தான் பூஜை நடந்திருக்கணும். ஆனா அங்க யாருக்கு பூஜை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிவலிங்கத்துக்கு தான் பூஜை நடக்குது. கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் காட் இஸ் கிருஷ்ணர், அதாவது கடவுளுக்கு அடுத்ததுதான் கிருஷ்ணர், தவிர கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. கிருஷ்ணர் கடவுளுடைய குழந்தை. ஆனா கிருஷ்ணர் நம்ம கடவுள்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு எப்பவுமே சின்ன ரூபத்துலதான் பூஜை நடக்குது, குழந்தை ரூபத்துலதான் பூஜை நடக்குதே தவிர அவருக்கு பெரிய ரூபத்துல பூஜை நடக்கிறது கிடையாது.